அன்னதானம் செய், சரியா போகும். அன்னதானம் செய். ஐயா எனக்கு நோய் இருக்கீங்க, ஐயா எனக்கு கேன்சர் இருக்கீங்க, ஐயா நான் 10 லட்சம் வெளியே கடன்ல இருக்கீங்க, ஐயா வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க, என்ன சொன்னாலும் சரி ஒரே மந்திரம், அன்னதானம் செய், அன்னதானம் செய், அன்னதானம் செய். இதை செஞ்சு பாருங்க, எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற உள்ள ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஏன்னா இங்க உள்ள ஒவ்வொருத்தருக்குமே ஐயாவோட திருவடியில லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து ஐயா நம்மளோட புருவமதியில கை வைப்பாங்க. எதுக்கு ஐயா புருவமதியில கை வைக்கிறாங்க? எல்லாத்தோட புருவமதியிலே கை வைக்க மாட்டாங்க. ஆனால் மலேசியா மக்கள் அவர்களுடைய தொண்டர்களுடைய புருவமதியில ஏன் கை வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன கேட்கிறோம்? முருகா, நீ பெற்ற இந்த பேரின்ப வாழ்வை நானும் பெற வேண்டும், இரவான அடைய வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும். இதெல்லாம் சாதாரண விஷயமா? பிறந்தால் இறந்தே ஆக வேண்டும். ஆனா அந்த மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? சித்தர் பெருமக்களுக்கு இருக்கு. அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கு? நம்ம குருநாதருக்கு இருக்கு. அப்ப குருநாதர் எதுக்கு நம்ம நெத்தியில கை வைக்கிறாங்க? இது இடக்கலை, இது பின்கலை, இது புருவமத்தி. இங்கதான் ஞானம் பிறக்கணும். அப்ப ஞானம் பிறக்கணும்னா அடிப்படையில் என்னவா இருக்கணும்? சைவமா இருக்கணும். அப்ப நீங்க மலேசியாவில் இருக்கீங்க, அசைவத்தை சாப்பிட்டு பழகிட்டீங்க, அதையும் குருநாதர் ஏற்றுட்டு நம்ம நெத்தியில கையை வைக்கும் போதே அப்போட தவபலம் அவ்வளவு பாதிக்கும். அதையும் தாண்டி குருநாதர் ஒரே ஒரு விஷயத்துக்கோசரம் நம்ம ஏற்று நம்ம புருவமதியில கையை வச்சு, மனிதனுக்கே உண்டான குணக்கேடுகள் நிறைய இருக்கு. அப்பா என்னோட சீரன் ஞானத்தை கேட்டாமா, அவனுடைய குணக்கேடுகளை போடுவான். இறைவன் ஆட்கொள்ளப்பட்டால் அடுத்த நிலை தவத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இறைவன் நம்முள் சார்ந்து வழி நடத்துவார். இந்த தவத்தில் வெற்றி அடைந்தவர் தான் நம்மளுடைய குருநாதர். ஆசான் அகத்தீசன் ஆசான் சார்ந்து இடகலை பின்கலை சுழிமுனை என்ற ஞானத்தை திறந்து அடுத்த யோக நிலைக்கு கொண்டு போனாங்க. கடைசியா குருநாதர் 9 வருஷமா கட்டுகளவு சாப்பாடு இல்லாம ஒரு நாளைக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சு தவத்தை மேற்கொண்டாங்க. குருநாதர் தவத்தை குடிக்கணும்னா வல்லாரமே 49 வயசுல தவத்தை குடிச்சு போயிருக்கலாம். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான மார்க்கத்தையும் ஞானத்தையும் கொடுக்கணுங்கிறனாலதான் ஐயா 40 வருஷம் தவத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்ப சித்தி நிலை அடைஞ்சாங்க. அது மாதிரி யோக நிலை முடிஞ்ச உடனே ஞான நிலை. அப்ப ஆசானங்களுக்கு புதுமதி வைக்க போறதா இது நம்மளும் ஞான நிலை அடைய வேண்டும் என்று குருநாதர் மிக கருணையோடு அவங்களோட தவப்பலம் இழந்தாலும் பரவாயில்லை நம்ம நெத்தியில கை வச்சு நமக்கு அற்புதமான வாய்ப்பு ஆசனம் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஐயா காட்டக்கூடிய இன்னைக்கு ஓங்காரக்குடியில் இருந்தது ஆசான் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தவம் மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. தவம் மேற்கொண்டதுக்கு அப்புறம் அன்னதானம் செய்ய பொருள் வேணும். பொருள் குருநாதர்கிட்ட இல்ல. அப்ப மலேசியாவுக்கு உண்மை ஆன்மீகம்னா என்னன்னு கேட்க வந்த நம்ம டெங்கு சங்கத்துல இருந்து மலேசியா அன்பர்கள் சங்கத்துல அன்னதானம் தான் உண்மையான மார்க்கம், தானமே தியானம், ஞானமே தானம்ன்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை ஐயா சொல்லி இங்க உள்ள அன்பர்களுக்கு அனுப்பி வச்சு இன்னைக்கு 50 ஆண்டுகளாக கொஞ்சம் நெஞ்சம் இல்ல கோடிக்கணக்கான ரூபாய் மலேசிய அன்பர்கள் தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய சுகபோக வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வீடு வீடா கடைகளையா இதெல்லாம் சாதாரண தொண்டு கிடையாது. இதெல்லாம் இறைவன் நம்மளால செதுக்கி அனுப்பியிருக்காரு. அதனாலதான் இன்னைய வரைக்கும் நம்ம நிக்கிறோம். 50 வருஷமா தொண்டு செய்யறோம். இன்னைய வரைக்கும் சலிப்பு இல்லாம போர் அடிக்காம போய்கிட்டே இருக்கோம். எங்க யாருக்கே ஊர்ல தெரியாம சாப்பிட்டு இருக்க மக்களுக்கோசரம் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஆசான் சொன்ன ஒரே வார்த்தைக்கு இன்னைய வரைக்கும் நம்மளாம் செயல்பட்டு இருக்கோம்னா நம்மளாம் இறையதான் முடியும். நம்மளாம் சாதாரண மக்கள் கிடையாது. இந்த உலகத்துல நம்மள மேலே செய்யற தொட்டு இந்த உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சிருக்காங்க யாரும் காட்டுவாங்க சத்தியமா முடியவே. 50 வருஷமா சலிப்பே இல்லாம வீடு வீடா கடையா போய் யாரோ ஒரு மனிதர் யாரோ ஒரு மக்கள் சாப்பிடறதுக்கோசரம் நம்ம குருநாதருக்கு அனுப்புறாங்கன்னா நீங்களே அவங்க யோசிங்க. அதனால நம்மள மாதிரி இந்த உலகத்துல ஒரு சிறந்த குருவுக்கு ஒரு சிறந்த தொண்டன் இந்த உலகத்துல நம்மள யாருமே கிடையாது. ஏன்னா நான் ஐயா கூட பார்த்துருக்கேன். ஆஸ்திரேலியால இருந்து வருவாங்க, நியூசிலாந்துல இருந்து வருவாங்க, லண்டன்ல இருந்து வருவாங்க. மலேசியா மக்கள் கருணை கொண்டு அள்ளி கொடுக்கிற மக்களை நான் பார்த்ததே கிடையாது. இது சத்திய ஆசான் மேல சத்தியமா சொல்றேன்.
வெளியே வருவாங்க. தன்னுடைய செயின் மலையில எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் செத்தாலும் இந்தியாவில் இருக்கும், ஒருத்தராக முடியாது. ஆனா மலேசியா மக்கள் இதை செஞ்சு நிறைய பேர் பார்த்தாங்க. இப்போ ஆசன் ஜீவ சமாதி அடையிறதுக்கு முன்னாடி கூட அவங்க எடுத்துட்டு வர கட்சிகளும் அப்படியே எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு போனாங்க. இந்த தயவு இல்லாம இறைவன் அருள் இல்லாம ஆசான ஆசி இல்லாம சத்தியமா நடக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் வெள்ளி லாஸ் ஆகிட்டேன். ஒரு பிசினஸ் பண்ணி ஆசான் சொன்னா ஆசான் இதை பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க, தெரியும், தெரியதான் நான் பண்ணேன். ஒரு 10 லட்சம் வெள்ளி மலேசியா காசு லாஸ் ஆனோம். ஐயா போய் கேட்டேன், ஐயா இது மாதிரி ஜெயபுரா கூட்டிட்டு போய் ஐயா ரொம்ப லாஸ் ஆயிட்டாங்க, நீங்க தான் அவனை காப்பாற்றணுன்றாங்க. ஐயா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, அன்னதான செய்வா சரியா போகணும்னாங்க. ஐயா அவன் எவ்வளவு பெரிய பணம் லாஸ் ஆயிருக்கா, நீங்க என்ன வெறும் அன்னதான செய்ய சரியா போகணுங்க அவனுக்கு ஒரு வழி சொல்றீங்க, அன்னதான செய்யா இல்லையா சரியா போவோம் அப்படின்னாங்க. நம்ப மாட்டீங்க, 2 மாசம் ஐயா சொன்ன மாரி செய்ய ஆரம்பிச்சோம். அந்த பிரச்சனை எப்படி நம்மளை விட்டு விலகி போச்சுன்னே தெரியாது. அதை அவங்க பார்த்துக்குவாங்க. அப்பா ஐயா சொன்ன ஒரே வார்த்தை அன்னதான செய், அதை செஞ்சா அது நடந்துச்சு. அதே மாதிரி ஐயா இன்னொரு சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்த வேலையில பூஜை செய்யுங்க. அது கஷ்டம் தான், ஆனா அதை முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் ஐயாவோட ஆசையில. 4 மணிக்கு எதிர்த்து நீ சேர மாட்டாங்க. அதுக்கு என்னோட மனைவி எனக்கு முழு கோஆபரேஷன். 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் உட்காந்து டெங்கில் புக்கு இருக்கு, போட்டில் புக்கு, வருக வேண்டுகோள் இதெல்லாம் படிச்சுட்டு உட்காந்து கேட்டோம்னா என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது சத்தியம், அதுல மாற்றமே கிடையாது. காரணம் என்னன்னா சித்தர்கள் அந்த நேரத்துல உலாவக்கூடிய நேரம், எல்லாரும் நிசப்தமா தூங்கிட்டு இருக்க நேரம். நம்ம அந்த நேரத்துல உட்காந்து கேட்கும் போது நம்ம கொடுக்கக்கூடிய எந்த அதை உடனே இறைவனடியில திருவடி சரணடைஞ்சு அது உடனே நமக்கு நடக்கும். இது நிறைய விஷயங்கள் நான் இந்த 1 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அதனால இதை மேற்கொள்ளுங்க. தொடர்ந்து ஆசான் இருக்கும் போது நம்ம எப்படி தொண்டு செய்யணுமோ, ஆசான் இன்னைக்கு சொரூப நிலையில இருக்காங்க. ஆசான் சுட்டி காட்டிய பாதையில் நம்ம இன்னும் மேலும் மேலும் தொடர்ந்து தொண்டு செய்வோம். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு போக இருக்கக்கூடிய மீதி பணத்தை கொடுங்க. உங்ககிட்ட சொல்லவே தேவையில்லை, நீங்க ஏற்கனவே அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஓங்காரக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாக மாறியதுக்கு காரணம் 100% மலேசியா மக்கள் மட்டும்தான். ஏன்னா ஆசான் தவம் மேற்கொண்டாங்க. அப்ப அன்னதானம் செய்ய பணம் இல்லை. அப்ப மலேசியா மக்கள் ஆரம்பிச்சு வச்சது இன்னைய வரைக்கும் டெய்லி 10,000 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் மலேசிய மக்களுடைய ஒத்துழைப்பினாலதான் நீங்க 10,000 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப உங்களுடைய கடமைகளை இன்னும் தொடர்ந்து ஆசான் திருவடிக்கு நாம் மூச்சு இருக்கும் வரை தொடர்ந்து செய்வோம் என்று வாய்ப்பு கொடுத்த பொறுமையாக கேட்ட உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். நன்றி. ஐயா ராஜேஷ் அவர்களுக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் கொடுத்து 10 நிமிஷம் லெவலில் சிறப்பா பேசி சென்றார். அவருடைய அவரோட அனுபவம் முடியிலிருந்து அவருடைய அனுபவம் அவங்களுக்கு